ஹாய் ஹலோ வணக்கம் சலாம் அலைக்கும் உசுருவல் தங்கமோல். மிச்ச நாளைக்கு போகிற ஒரு யூடியூப் வீடியோ செய்கிறோம். எங்கட அக்மல் தம்பி வந்திருக்கிறாரு ஸ்காலர்ஷிப்புக்கு போகிறோம். அக்மலை பற்றி ஒரு சின்ன ஒரு உரை உண்டு. உரைண்டா அவரோட ஸ்காலர்ஷிப்பை பற்றி பேச போகிறாருன்னு சொல்கிறார் அக்மல். ரொம்ப நாளாக வீடியோ போடலை. வீடியோ இதுக்கு பிறகு தான் போடணும். சூழ்நிலை காரணமாக வீடியோ செஞ்சு படலை. சாரி அக்மல், நாங்கள் ஸ்ட்ரைட்டாக எங்களோட அக்மல்கிட்ட போயிட்டு வரும். அக்மல் கில்மா ஈரைடா. சரி அக்மல், சொல்லுங்க உங்களோட ஸ்காலர்ஷிப் எல்லாம் எப்படி போயிடுச்சு? நல்லா வெயிச்சி முடிகிற வெயித்தேம்பா, முடிகிற வெயித்தேம்பே பிடிக்காம. ஆனால் என்ன பார்த்தடிச்சோன்னெல்லாம் பாஸ் நினச்சிட்டீங்கணும், எல்லாம் ஃபெயிலேவா. இப்போ என்னடா பிளான் இருக்கு? நீ எல்லாம் ஃபெயில் ஆயிட்டான். அவனும் ஒரே அடியை வைத்தானவர். நான் கொஞ்சமாச்சும் வீட்டு முன்னுக்கு போய் நிப்பாட்டினே. அதுதான் எங்களோட அக்மல் வந்து ஸ்காலர்ஷிப் எழுதிக்கிறான் பொடியேன். ஸ்காலர்ஷிப்பில் ஃபெயில் ஆகிட்டான். எங்களோட தம்பி ஃபெயில் ஆகிட்டான். இப்படி தான் ஸ்காலர்ஷிப் வந்து ஃபெயில் ஆகினு சொல்லி அக்மல் நாங்கள் மனசுடைஞ்சு போகப்படாது. ஏண்டா இது வந்து உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் இல்லைன்ற அக்மல். இது வந்து உங்களோட ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் கால் வைக்கிற வந்து ஸ்காலர்ஷிப்பில் தான். அவரை பாஸ் ஆகிற எல்லோரும் வந்து ஓலவலையிலெல்லாம் பாஸ் ஆகிறவும் இல்லை சரியா. அவர் ஃபெயில் ஆகிற ஆக்கள் வந்து ஓலவலையிலெல்லாம் ஃபெயில் ஆகிறவும் இல்லை இல்லைங்களா. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஃபெயில் ஆகின்ற மனக்கவலையெல்லாம் விட்டு தள்ளிடணும். நீங்கள் கொஞ்சம் அப்செட் லீப்பாக கொண்டு சொல்லி தான் நான் இவ்வளோ நாளாக கூப்பிடலை இதை பற்றி உங்கள்கிட்ட விசாரிக்க. அக்மல், நீங்கள் அப்செட் லீந்தாங்களா? சரி, அப்போ நீங்கள் அப்செட் லீந்து இல்லை. சரி, உங்களோட ஸ்கூலை பற்றி ஒரு சம்பவம் சொல்லுங்க. என்ன சம்பவம்? உங்களோட கிளாஸ் எல்லாம் எப்படி போகும்? உருட்டு காய்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ உருட்டு செல்லு 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 செல்லு. நாங்கள் ஸ்கூலில் ஆகிக்கிறேன். மடி மச்சி முடியும் உனக்கு சட்டப்படியேடா அழகாயிடா. இது இங்கே வந்த விஜய் கேட்கிறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சி கே ரவிக்குமார் நீ இல்லை இதுதான் அழகாயிரு. இன்னைக்கு வந்து அழகாயிரு. என்ன தெரியுமா, ஸ்கூலில் நாங்களாம் நல்லா ஒத்துமையாக தான் இப்போம். அண்ணா எனக்கிட்டே பருவான விஷயம் அவனோட பம்பிள் திட்டு நான் கையை வச்சுட்டு சும்மா அந்த கொம்பாசால் அடித்த கேஸ் எந்த கொம்பாசால் அடித்த கேஸ் பொய்யில்லை, இது ஒல்லாய் நடந்தது. நான் ஃபெஸ்டிவல எனக்கு கண்ணத்துக்கு அடிச்சா சூடாக கூட அடிச்சு விட்டாங்க. எங்க சூடாகவே இல்லை. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. சரியா கைஸ், வீடியோ முடியட்டும். சரி செல்லு செல்லு செல்லு. எனக்கு வந்து அடிக்கிறான் கண்ணத்துக்கு. திடீர்னு நான் செஞ்சேன் கொம்பாஸ் எடுத்து அடி 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 நான் அடிக்கி. அதுக்கப்புறம் போய் நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குற. சரி 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 சரி. அதுக்கப்புறம் பட்டு மூஞ்சிக்கு காலுக்கு எல்லாத்துக்கும் அடி அடி சென்னே பொடி எல்லாத்தையும் வந்து மறைச்சிட்டேன். அப்படியா? இல்லாட்டி ஆசை தீர கொத்திஞ்சி. அது சரி. இப்போ பொடி ஸ்கூல் வரையும் இல்லையா? 2 நாள் வரல. அடிப்படாத ஆட்களே இல்லை காய்ஸ் ஸ்கூல்ற. அப்படிதானே அக்மல்? அக்மல் அடிபடாத ஆட்களே இல்லை, எல்லாத்தையும் அடிபட்டான் வடிவேலு மாதிரி. இவன் செல்ற முழுக்க உருட்டு யாரு நம்பவானம். இப்போ நான் அக்மலோட ஒரு ப்ளொக் ஒன்று போகணும் நினைக்கிறேன். அக்மல் ப்ளொக்கை நாங்கள் எப்போ போவோம்? இன்றைக்கு ப்ளொக் போகிற ஐடியா உண்டு. திங்கக்கிழமை காந்தி போவோம். இவ்வளோ நாள் அக்மல் சிப்ஸ் ஓயின எக்ஸாம்டனால எங்களுக்கு ப்ளொக் ஒன்றாலும் செஞ்சு கேளா பேத்துட்டு ஒரு ரீல்ஸ் ஒன்றாலும் செய்யலை, ஒரு ஒன்றுமே செய்யலை. சொல்லப்போனால் நானும் பிஸி ஆகிட்டேன், எங்கள் அக்மலும் பிஸி ஆகிட்டேன். படிப்புற எங்கள்ட அக்மல் படிப்புற பிஸி ஆகி ஓட சிப்ஸோ என்ன ஃபெயில் ஆகிட்டு வந்துடான் வேற கதை. இப்படி தான் அக்மல் ஸ்காலர்ஷிப் ஃபெயில் ஆகினு சொல்லி அப்செட் ஆகவே பட ஒரு நாள் தெரியுமா. நீ என்னை விட பாஸ் ஆகிறியே, அதுதான் என்ன சப்ஜெக்ட். நீ என்னை விட பாஸ் ஆகிதான். எத்தனைண்டெல்லாம் கேட்காத எத்தனை நான் உன்ட செல்லவா ஒன்று. ஸ்காலர்ஷிப் மார்க்ஸ் எல்லாம் கேட்கலாம். நீ வந்து இப்போ ஸ்காலர்ஷிப் இப்போ இதாக்கிட்டே எழுதிட்டே. இப்போ பாஸ் ஆகின புள்ளியோட மீப்பாங்க, ஃபெயில் ஆகின புள்ளியோட மீப்பாங்களே. இப்போ ஃபெயில் ஆகின புள்ளியோட பற்றி நீ என்ன நினைக்கிறே?
அடிக்கிறது பார்த்து தெரியலாம். இல்லைடா இப்போ உங்களுடைய ஸ்கூலில் வந்து இப்போ நீ ஃபெயில் ஆகினவங்க வைப்பாங்களே, வேறு ஸ்கூலோடலாம் ஃபெயில் ஆகினவங்கெல்லாம் இப்போ கவலை எதையுமிப்பாங்க. இப்போ வேறு ஸ்கூலில் வந்து ஃபெயில் ஆகினாக்கள் இருப்பாங்களே புள்ளியோல், அதை பற்றி நீ என்ன நினைக்கிறீ? அவங்க நீ எப்படி மனசோட நீ பேசிப்பாங்க. பாஸ் ஆகின ஆட்கள் பாஸ் ஆகிட்டு நாள்கள் கொண்டாட்டம் இல்லை. ஆனால் எனக்கு மாட்டேன். நான் ஃபெயில் ஆகினாலும் பாஸ் ஆகினமா விட்டு போட்டு கதையை போட்டேன். நான் போகிறேன் போகிறேன். இவ்வளோ நாள் நீ யூடியூப்பும் செய்யலே, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்த சொல்கிறாங்க? வீடியோ செஞ்சு போட சொல்கிறாங்க, ப்ளாக் போட சொல்கிறாங்க, செய்ய சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு பிறகு தான் ப்ளாக்கெல்லாம் போகணும் இல்லையா? இல்லை சரி காய்ஸ், இந்த காய்ஸ்ன்ற செல்றதை விட பார்க்குறேன் கஷ்டமாக இல்லையா? பழகிட்டே டாக்குமல் தங்க புள்ளியோல் சின்ன பசங்க இருக்கின்றன. தங்க புள்ளியோல் நாங்கள் வீடியோ செய்வோம், இதுக்கு போகிற ப்ளாக்கெல்லாம் செய்வோம். இந்த கொஞ்ச நாளாக சட்ட சூழ்நிலையால் வந்து எங்களுக்கு வீடியோலாம் செஞ்சு வசதி இல்லை போய்த்துரு. சாரி அக்மல், நாங்கள் இந்த வீடியோவில் அவங்கள பார்த்ததுல ரொம்ப 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 சந்தோஷம் எங்களுக்கு. இங்கே நாங்கள் பார்க்குறோம். இல்லை இதை பார்ப்பாங்களே அவங்க, அப்போ அவங்க வந்து எங்களை பார்ப்பாங்க தானே, அப்போ நாங்கள் அவங்கள பார்த்து என்ன பேசிட்டிப்போம். அதைத்தான் சொல்லுங்க. சரி, இந்த வீடியோவில் அவங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் வாரோம், கூடிய சீக்கிரம் வருவோம். செம்மையாக நானும் அக்மலும் எங்களோட செட்டும் கலக்க போகிறோம் நினச்சிட்டிக்கிறோம். நாங்கள் இது ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. அக்மல் ஒரு துரும்பு தானே. அக்மல் ஒன்றை இப்படி சும்மா பார்த்துட்டு ஆள் கழிக்கிறாங்க. சும்மா இப்படி இல்லையே ஓண்ட சும்மா இந்த கலல் அடிப்பாங்க. சரி, உன்னோட பேசிட்டு அப்போ மேலே நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடிக்கிறோம்.